நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு, நாடளாவிய ரீதியில் ஆயுதப்படைக்கு அழைப்பு. திருகோணமலை கடலில் மிதந்த ஆளில்லா விமானம் மீட்பு. மின்கட்டண திருத்தம் பொதுமக்களுக்கு கிடைத்துள்ள இறுதி வாய்ப்பு. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது கடும் தாக்குதல். ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர், நடந்தது என்ன? கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வவுணதீவில் நீர்நிலையில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுத படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமுலாகும் வகையில் இலங்கைக்கு இராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுத படைகள் அழைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆளில்லா விமானம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்தொழிலாளர்கள் சிலர் நேற்றிரவு கடலுக்கு சென்றிருந்த நிலையில் கடலில் மிதந்து கொண்டிருந்த ட்ரோன் ரக விமானம் ஒன்றை கண்டுள்ளனர். அதனையடுத்து குறித்த ட்ரோன் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மற்றும் கடற்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ட்ரோன் ரக விமானம் எந்த நாட்டைச் சேர்ந்தது, எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தற்போது விசாரணைகள் தொடங்கியுள்ளன. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கணிப்புகள் இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய மாகாணத்தில் இன்றைய தினம் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. மேலும் ஊவா மாகாணத்திற்கு எதிர்வரும் 30ஆம் தேதியும், சப்ரகமுவ மாகாணத்திற்கு ஜனவரி 3ஆம் தேதியும் பொதுமக்களின் கருத்து கணிப்பு நடத்தப்பட உள்ளது. மேல் மாகாணத்திற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கள் ஜனவரி 10ஆம் தேதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறவுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என்ற மின்சார சபையின் யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் அளிப்பதாக அறிவித்துள்ளதாகவும், மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜனவரி 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். தங்காலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும், பொருட்களுக்கான விலை குறைபடையவில்லை என்றும் இன்று பலர் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம். இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும். நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சிய சாலைகள் தனியாரிடமே இருந்தன. இந்த நிலைமையை சீர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ருவன் செனரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்ட வேளை அவர் அதிலிருந்து தப்ப முயன்ற வேளை அவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர்
தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஏனையின் வீதி டெலிகாம் முன்பாக நேற்று மாலை 5:20 மணியளவில் நடைபெற்றுள்ளது. இனந்தெரியாத 2 நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகிறது. அலுவலகத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கையில் கருப்பு நிற வேனில் வந்த இனந்தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள் ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பித்துள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க விரும்புவதாக கூறி வாளொன்றுடன் கலவரமாக நடந்து கொண்ட நபரொருவர் பிலியந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிலியந்தலை தும்போவில பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் நேற்று முற்பகல் வாளுடன் ஜாலியகுட சந்தையில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் முரண்பட்டுள்ளார். இதனிடையே அருகில் இருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க விரும்புவதாகவும் இல்லையென்றால் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியில் ஏறி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பிலியந்தலை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதனை அடுத்து அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதன்படி அந்த நபரை 1990 சுவாசரி காவு வண்டி மூலம் சிகிச்சைக்காக களுப்போவில போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு குறித்த நபரின் கையில் இருந்த வாளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தெற்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிப்பிமடு பகுதியில் உள்ள நீர்நிலையிலிருந்து ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர் வவுணதீவு காந்தி நகர் சின்னசிப்பிமடு பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய பொன்னம்பலம் சிங்கநாயகம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை காலையில் வீட்டில் இருந்து சென்றவர் இதுவரையில் வீடு செல்லாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பகுதிக்கு விரைந்த வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி PD சில்வா தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மரண விசாரணைகளை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான விசாரணைகளை வவுணதீவு போலீஸ் நிலைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.